நவம்பர் முதல் வாரம் அல்லது 2வது வாரத்துல இந்த எல்னினோ நிகழ்வு உலகம் இதுவரை பார்க்காத அளவிற்கான ஒரு தீவிரமான சூப்பர் எல்னினோவா மாறுவதற்கான வாய்ப்புகள் தெரியுது. ஒரு இயற்கை பெருநிகழ்வு ஒண்ணு ஏற்பட்டுட்டு இருக்கு. பொதுவா இந்த சூப்பர் எல்னினோவால பெருமளவு பாதிக்கப்பட போறது வட தமிழகமா? இல்ல தென் தமிழகமா? ஒட்டுமொத்த தமிழகமும். ஒட்டுமொத்த தமிழகமே பாதிப்புக்குள்ளாக கண்டிப்பா. போகுது அப்படின்னு அது சொல்றீங்க. பாதிப்பின் தீவிரம் மாறுதலா இருக்கும். பாதிப்பின் வகை வேறுமாறு இருக்கும். ஆனா ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே பாதிப்பு இருக்கு. ஸோ இது ஆகஸ்ட் மாதம் அதிகரிப்பது இதுதான் முதல் முறை. எப்போதும் இந்த அளவுக்கு அதிகரிப்பது நவம்பர் இல்ல அக்டோபர்ல தான் இருக்கும். இது மேலுமே ஏன்னா அடுத்த ஒரு 3 மாதங்கள் பார்த்தோம்னா, பசிபிக் பெருங்கடல்ல அதிகப்படியான புயல்கள், சூறாவளி புயல்கள் உருவாகக்கூடிய மாதம் இது. அப்படி பார்க்கும்போது இது மேலும் தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்பவே ஏற்கனவே பாதிப்பு ஒட்டுமொத்த தமிழகத்திலயும் உணரத் தொடங்கியிருக்கு. களம் டிஎன் மேக்ஸ் நேயர்களுக்கு ராபின் சூர்யாவின் அன்பு வணக்கங்கள். சமீப காலமாவே நாம சோஷியல் மீடியாலயும், நியூஸ்லயும் நம்ம நாடு ஒரு மிகப்பெரிய பஞ்சம், மிகப்பெரிய மழை இது எல்லாத்தையுமே எதிர்கொள்ள இருக்கு அப்படின்ற ஒரு பரவலான செய்தி பரவிட்டு இருக்கு. இது உண்மையா? இது எல்லாத்துக்கும் காரணம் சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்றாங்க. இது வரலாறு காணாத ஒரு பேரழிவ சந்திக்க போறோம் அப்படின்னும் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இது எல்லாமே தெரிஞ்சுக்க நம்ம கூட இணைஞ்சிருக்காரு டெல்டா வெதர்மேன் அப்படின்னு அறியப்படுற ஹேமச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார் உண்மையாவே நம்ம எல்லாருமே இப்போ ரீசன்ட் டேஸ்ல பார்க்குறது என்னன்னா, நம்ம நாடு ஒரு பேரழிவை சந்திக்க காத்துட்டு இருக்கு. வரலாறு காணாத ஒரு பேரழிவு அப்படின்லாம் சொல்றாங்க. சூப்பர் எல்னினோ, இது ஒரு காட்ஸில்லா எல்னினோலாம் சொல்றாங்க. என்னதான் சார் நடக்குது? இல்ல இந்த பேரழிவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஒரு பெரிய ஒரு இயற்கை பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்பவே அந்த பிரச்சனைய உணரத் தொடங்கிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவுல, உலக அளவுல இதன் தாக்கம்ங்கிறது ஏற்படத் தொடங்கியிருக்கு. இந்த சூப்பர் எல்னினோங்கிறதும் உருவாகிடுச்சு. ஆகஸ்ட் மாதமே உருவாகிடுச்சு. அது மேலும் தீவிரமடையும். நவம்பர் மாதத்துல இதுவரைக்கும் உலகம் கண்டிராத அளவுக்கு தீவிரமான சூப்பர் எல்னினோவா அது உருவெடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது அதன் தாக்கம் உலக அளவுல உணரத் தொடங்கியிருக்கு. அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளையும், முன்னெச்சரிக்கையும் எடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு பெரிய பேரழிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்காம, ஒரு இயற்கை பெருநிகழ்வு ஒண்ணு ஏற்பட்டுட்டு இருக்கு. அதன் தாக்கம் இருக்கும்ல, அதுல நேர்மறையான தாக்கமும் இருக்கும், எதிர்மறையான தாக்கமும் இருக்கும். ஸோ அதில இது கொஞ்சம் சூப்பர் எல்னினோட தாக்கம் எதிர்மறையான தாக்கம் அதிகமா இருக்கு. அதற்கு நம்ம தயாராகணுங்கிறது தான் தற்போதைய நிலவரம். லானினா எல்னினோ இதோட வேறுபாடு என்ன? இதனால எப்படி காலநிலை மாற்றத்தை தீர்மானிக்குது? இல்ல லானினா, எல்னினோ இது பார்த்தோம்னா, நமக்கு பசிபிக் பெருங்கடலோட கிழக்கு மற்றும் மத்திய பகுதியில ஏற்படக்கூடிய அந்த வெப்பநிலை மாற்றம் தான். குறிப்பா கிழக்கு மற்றும் மத்திய பசிபிக் பெருங்கடல்ல வெப்பநிலை இயல்பை விட குறையும்போது, அத நம்ம லானினா அப்படின்னு வகைப்படுத்துவோம். அதுவே இயல்பை விட வெப்பநிலை அதிகரிக்கும்போது, எல்னினோ அப்படின்னு நம்ம வகைப்படுத்துவோம். ஸோ அப்போ எளிதா புரிஞ்சுக்கணும்னா, வெப்பம் அதிகமா இருந்தா அது எல்னினோ, வெப்பம் குறைவா இருந்தா அது லானினா. இது கடல்ல ஏற்படக்கூடிய மாற்றம். இது ஏன் பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படுற வெப்பநிலை மாற்றம் தானே. இது ஏன் நம்ம கவலைப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம். இயல்பாவே பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல். இது 3 தான் உலக அளவுல பெருங்கடல்கள்ல பெரிதா பார்க்கப்படுது. இதுல குறிப்பா பார்த்தோம்னா, நமக்கு பசிபிக் பெருங்கடல் அப்படிங்கிறது, அங்க ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாற்றம்ங்கிறது, அட்லாண்டிக் பெருங்கடல்லையும், இந்திய பெருங்கடல்லையும் பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும். இங்க ஏற்படக்கூடிய மாற்றத்தெல்லாம், அங்க இந்த பகுதி மட்டும் தான் தாக்கத்த ஏற்படுத்தும். இந்திய பெருங்கடல்ல இருக்கக்கூடிய வெப்பநிலை மாற்றம், வேறுபாடுங்கிறது, இந்திய பெருங்கடல சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்ல தான் தாக்கத்த ஏற்படுத்தும். ஆனா பசிபிக் பெருங்கடல் அப்படி இல்ல. இந்த நம்ம அதிகரித்து வரும் அந்த வெப்பநிலைங்கிறது கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் அளவுக்கு கடல் பகுதியில வெப்பநிலை அதிகரிக்குது. 10,000 கிலோமீட்டர். ஓகே. கிலோமீட்டருக்கு. அப்போ அதோட தாக்கம் இதை சார்ந்து தான் இந்திய பெருங்கடல்ல நேர்மறை ஐஓடியா அல்லது எதிர்மறை ஐஓடியா, பாசிட்டிவ் ஐஓடியா இல்ல நெகட்டிவ் ஐஓடியா அப்படிங்கிறது உருவாகும். அட்லாண்டிக் பெருங்கடல்ல அட்லாண்டிக் நீனாவா இல்ல அட்லாண்டிக் நீனோவா அப்படிங்கிறது உருவாகும். இப்போ இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணியா இருக்கிறதுனால தான் உலக அளவுல காலநிலை, பருவமழை மற்றும் பருவநிலைகள தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இந்த பசிபிக் பெருங்கடல் நிலவுது. அதன் காரணமா தான் பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படக்கூடிய அந்த எல்னினோ நிகழ்வு உலக அளவுல பெரும் பேசும் பொருளா மாறியிருக்கு. இது பாசிட்டிவ் ஐஓடி, நெகட்டிவ் ஐஓடி இது என்ன டிஃபரன்ஸ்? எப்போதெல்லாம் எல்னினோ உருவாகுதோ பசிபிக் பெருங்கடல்ல, அப்ப என்னன்னா, கிழக்கு மற்றும் மத்திய பசிபிக்ல இயல்பை விட அதிக வெப்பநிலை. மேற்கு பசிபிக்ல இயல்பை விட குறைவான வெப்பநிலை. ஓகே. அப்போ இந்திய பெருங்கடல்ல அதன் தாக்கம் எப்படி இருக்கும்னா, கிழக்கு இந்திய பெருங்கடல்ல வெப்பநிலை குறைவாகவும், மேற்கு இந்திய பெருங்கடல்ல வெப்பநிலை அதிகமாகவும் இருக்கும்.
குறிப்பாக சோமாலயாவை ஒட்டிய கடற்கரை பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்தும், சுமத்ராவை ஒட்டிய கடற்கரை பகுதிகளில் வெப்பநிலை குறைந்தும் காணப்படும். இதை தான் நம்ம வந்து பாசிட்டிவ் ஐஓடி அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இதற்கு மாறாக கிழக்கிந்திய பெருங்கடல் வெப்பநிலை அதிகமாகவும், மேற்கிந்திய பெருங்கடல் வெப்பநிலை குறைவாகவும் இருந்தால் அதை நம்ம நெகட்டிவ் ஐஓடின்னு சொல்லுவோம். சமநிலையில் இருந்தால் அது நியூட்ரல் ஐஓடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து அந்த எல்லினோவை சார்ந்தே இருக்கக்கூடிய மாற்றம் தான். ஸோ நெகட்டிவ் ஐஓடி இருந்தால் தான் நமக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. நெகட்டிவ் ஐஓடி இருந்தால் லானினா இருக்கும். லானினா ஓகே. பாசிட்டிவ் ஐஓடி இருந்தால் எல்லினோ உருவாகும். அப்போ எல்லினோ உருவானா பாசிட்டிவ் ஐஓடி உருவாகும். இது ரெண்டுமே ஒன்று தான். இந்த எல்லினோங்கிறது நமக்கு இயல்பாக நவம்பர் மாதம், அக்டோபர் மாதம் உருவாகும். இந்த பாசிட்டிவ் ஐஓடியோ இல்லை நெகட்டிவ் ஐஓடியோ அதுவுமே அக்டோபர் மாதம் தான் உருவாகும். இந்த ஆண்டு சற்று தாமதமாக உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. அதன் காரணமாக அக்டோபரில் உருவாகி நவம்பரில் தீவிரமடையும் முதல் வாரத்தில். அதன் பிறகு படிப்படியாக அது குறைஞ்சிரும் அப்படின்றீங்க. ஸோ பொதுவாக இந்த கடல் கடல்நிலையோட அந்த வெப்பநிலைன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, இது நார்மலாக இப்போ எல்னினோ இல்லாமல் இருந்தால் எவ்வளோ இருக்கும்? இல்லை, நார்மலாக எல்லினோ இல்லைன்னா நமக்கு கிழக்கு மற்றும் மத்திய பசிபிக் பெருங்கடலில் ஒரு வெப்பநிலை என்பது 27 டிகிரியை ஒட்டி இருக்கணும். ஆனால் தற்போது பார்த்தோம்னா 29.5 டிகிரிக்கு மேலே போயிட்டுருக்கு. அதாவது ஆகஸ்ட் மாதமே 29 போயிருக்கு. 29.5 அப்போ 2.5 டிகிரி அளவுக்கு வெப்பநிலை அதிகரிச்சிருக்கு இயல்பிலிருந்து. ஸோ இது ஆகஸ்ட் மாதம் அதிகரிப்பது இதுதான் முதல் முறை. எப்போதும் இந்த அளவுக்கு அதிகரிப்பது நவம்பரில் அக்டோபரில் தான் ஏற்படும். இது மேலுமே ஏன்னா அடுத்த ஒரு 3 மாதங்கள் பார்த்தோம்னா பசிபிக் பெருங்கடலில் அதிகப்படியான புயல்கள், சூறாவளி புயல்கள் உருவாகக்கூடிய மாதம். இப்படி அதிகப்படியான புயல்கள் உருவானா கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய வெப்பமான கடல் நீரோட்டம்ங்கிறது நமக்கு வந்து மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இது மேலும் வந்து தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நவம்பர் முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தில் இந்த எல்லினோ நிகழ்வு உலகம் இதுவரை பார்க்காத அளவிற்கான ஒரு தீவிரமான சூப்பர் எல்லினோவா மாறுவதற்கான வாய்ப்புகள் தெரியுது. ஓகே. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த சூப்பர் எல்னினோவா மாறல இல்லைங்களா? ஜூன் மாதம் எல்லினோ உருவாயிட்டு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் சூப்பர் எல்லினோ உருவாயிடுச்சு. அது தீவிரமான சூப்பர் எல்லினோவா நவம்பரில் மாற இருக்கு. சூப்பர் எல்லினோ உருவாயிடுச்சு. அது உறுதியாக உருவாகி அதன் தாக்கமும் உணர தொடங்கிட்டு அது மேலும் தீவிரமடையுங்கிறது தான் நம்ம இங்கே குறிப்பிடுறோம். ஓகே. ஸோ இந்த புயல்கள்னால அந்த கடலோட வெப்பநிலை வந்து குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இன்னும் அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு ஆமாம், ஒரு இடத்துல புயல் உருவானா அந்த புயல் பயணிக்கக்கூடிய பகுதியில் வெப்பநிலை குறையும். ஆனால் அதற்கு மாறாக அங்கிருந்த வெப்பநிலை இன்னொரு இடத்துக்கு கடத்தி செல்லப்படும். இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்த 3 மாதங்களில் பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதி மற்றும் வடமேற்கு பகுதியில் அதிகப்படியான புயல்கள் உருவாகும். இதன் காரணமாக கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் வெப்பநிலை உயரும். ஸோ இது எல்லாமே ஒன்றோட ஒன்று இணைந்தது தான். அப்படி பார்க்கும்போது இது மேலும் தீவிரமடைவதற்கான ஒரு சாதக சூழல் காணப்படுது. ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது இப்போது ரீசெண்டாக சோஷியல் மீடியாலலாம் 2015 வந்து மறுபடி திரும்புது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை விட அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2015க்கு முன்னாடி இதே மாதிரி தான் கடல் வெப்பநிலை இருந்ததுங்களா, இல்லை இதை விட கம்மியாக இருந்ததுங்களா? இல்ல. இது நம்ம வந்து சூப்பர் எல்லினோ ஆண்டுகள்னு எடுத்துட்டா 2015, 1997, 1982, 1972 இந்த 4 ஆண்டுகள் தான் சூப்பர் எல்லினோ ஆண்டுகள். இதில் இந்த 4 ஆண்டுகளுமே வெப்பநிலை உயர்வுங்கிறது 2 டிகிரியிலிருந்து 2.5, 2.7 டிகிரி வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. நீங்கள் சொல்கிறது நவம்பர் மாதமே 2.7 தான் இருந்திருக்கு. அதிகபட்சமாக பார்த்தா 1997, 2015 நவம்பரில் 2.8 டிகிரி அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. ஆனால் இப்போது ஆகஸ்ட்லேயே 2.5 வந்துருச்சு. நவம்பரில் 3.5 விட அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ இந்த ஆண்டுகளை நம்ம ஒப்பிடுவதே தவறாக இருக்கும் அப்படின்னு நான் கருதுகிறேன். ஆனால் ஓவராலாக இந்த சூப்பர் எல்லினோ ஆண்டுகளில் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் அதீத மழைப்பொழிவு இருக்கும். குறிப்பாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில். இந்த ஆண்டும் அதே போன்ற நவம்பர், டிசம்பர் மாதங்களில் அதீத மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறுகிய காலத்தில் தீவிர மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கடல் வெப்பம் ஆகும் பொழுது அங்கே மேகங்களாக உருவாகி இங்கே நிறைய மழையை கொடுக்கும் அப்படின்றீங்க இல்லைங்களா? இல்லை, அது நமக்கு அந்த மாதிரி இல்லை. இது இந்த எல்லினோனால இங்கே நேர்மறையாய் ஓடி இந்த அமைப்புனால வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமாக அமைந்து ஒரு வலு குறைந்த சலனங்கள் உருவாகி அதன் காரணமாக அதிக மழைப்பொழிவை நமக்கு ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கலாம். புயல்கள் கம்மியாக இருக்குன்றீங்களா? புயல்கள் அதாவது நம்ம கிட்டத்தட்ட கடந்த ஒரு 7 ஆண்டுகளாகவே எந்தவித புயலுமே காற்று பாதிப்பை ஏற்படுத்தலை. 2020 2019 கடைசியாக காற்று பாதிப்பை ஏற்படுத்திய புயல்னா கஜா புயல் தான் 2018. ஸோ அதற்கு பிறகு புரேவி, நிவர், மாண்டஸ், ஃபெஞ்சல், மிக்ஜம் எத்தனையோ புயல்கள் வந்துருச்சு. எந்த புயலுமே காற்று பாதிப்பை ஏற்படுத்தலை. இந்த வருடமும் புயல் உருவாகலாம். ஆனால் அந்த புயல் வந்து காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது. அந்த புயல் வலுவான புயலாக இருக்காது. அந்த புயல்னால என்ன இருக்கும்னா மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். ஸோ குறிப்பாக அக்டோபர் மாதத்தில் அரபிக்கடலில் அதிக புயல்கள் உருவாகும்.
ஆ நவம்பர், டிசம்பர்ல நமக்கு வங்கக்கடல்ல புயல்கள் உருவாகலாம். உருவானாலும் அது ஒரு சாதாரண புயலா இருக்கும். மழைப்பொழிவ அதிகமா குடுக்கக்கூடிய ஒரு புயல் சின்னமா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். எனவே மக்கள் வந்து காற்று அச்சம் இந்த ஆண்டுமே தேவையில்ல. கிட்டத்தட்ட ஒரு 9வது ஆண்டா இந்த ஆண்டுமே தமிழகத்திற்கு காற்று பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய புயல் இல்ல. அதே சமயத்தில் குறுகிய காலத்தில மழைப்பொழிவு குடுக்கக்கூடிய புயலுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பெருமழை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு. ஏன்னா 2023ஆம் ஆண்டும் ஒரு எல்லினோ ஆண்டு தான். அது சூப்பர் எல்லினோ கிடையாது. சாதாரண எல்லினோ ஆண்டு. அப்பவே பார்த்தோம் மிக்ஜாம் புயலால சென்னையில ஒரு 24 மணி நேரத்தில 50 சென்டிமீட்டர் மழை பதிவானுச்சு. அதேபோல தூத்துக்குடி மாவட்டத்தில ஒரு 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 நாள்ல 24 மணி நேரத்தில 100 சென்டிமீட்டர் கிட்ட மழைப்பொழிவு பதிவானுச்சு. ஸோ இது போன்ற தரவுகள் வைத்து பார்க்கும்போது, இந்த ஆண்டும் அது போன்ற ஒரு மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அத நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஓகே. இந்த மேக வெடிப்புன்னு சொல்றாங்கல்ல. அது எப்படி ஏற்படுது? அந்த மேக வெடிப்புங்கிறது எத அத மேக வெடிப்புன்னு நம்ம கன்சிடர் பண்றோம்? குறிப்பா மேக வெடிப்புங்கிறது பல வானிலை காரணிகளால ஏற்படக்கூடிய நிகழ்வு. மேக வெடிப்புன்னு எப்ப சொல்லுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட 10 கிலோமீட்டருக்குள்ளான ஒரு குறுகிய இடத்துல 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவானால், அத நம்ம மேக வெடிப்புன்னு சொல்லுவோம். ஓகே. அதுவே பரவலா ஒரு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு 4 மாவட்டங்கள்லயும் பரவலா 10 சென்டிமீட்டர் மழை பதிவானுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏதோ ஒரு நிகழ்வு இருக்கும். ஒரு தாழ்வு பகுதியோ, இல்ல காற்று சுழற்சியோ, இல்ல புயல் போன்ற அமைப்போ இருக்கும். அத நம்ம மேக வெடிப்புன்னு வகைப்படுத்த மாட்டோம். ஒரு குறுகிய இடத்துல, குறுகிய காலத்துல தீவிர மழைப்பொழிவு பதிவாகிறது தான் மேக வெடிப்பு. குறிப்பா 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கு மேல ஐசோலேட்டடா ஒரு உதாரணத்துக்கு கிண்டியில மட்டும் மழை பதிவாகுது. இல்ல கோயம்பேட்ல மட்டும் மழை பதிவாகுது. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மழை பதிவாகும்போது, அத நம்ம மேக வெடிப்புன்னு சொல்லுவோம். இது பல்வேறு காரணிகளால ஏற்படும். ஆ காற்று முறிவுனால ஏற்படும், காற்று குவிதல்னால ஏற்படும். ஸோ இந்த காரணிகள், வானிலை காரணிகள் ஒவ்வொரு முறையும் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா இந்த சூப்பர் எல்னினோவால ஒ பெருமளவு பாதிக்கப்பட போறது வட தமிழகமா? இல்ல தென் தமிழகமா? ஒட்டுமொத்த தமிழகமும். ஒட்டுமொத்த தமிழகமே பாதிப்புக்குள்ளாக போகுது கண்டிப்பா. அப்படின்னு அது சொல்றீங்க. பாதிப்பின் தீவிரம் மாறுதலா இருக்கும். ஓகே. பாதிப்பின் வகை வேறுமாறு இருக்கும். ஆனா, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே பாதிப்பு இருக்கு. இப்பவே ஏற்கனவே பாதிப்பு வந்து ஒட்டுமொத்த தமிழகத்திலயும் உணரத் தொடங்கியிருக்கு. பல மாவட்டங்கள்ல குடிநீர் பிரச்சனையா இருக்கு. நிலத்தடி நீர்மட்டம் வெகுவா குறைஞ்சிருக்கு. பல மாவட்டங்கள்ல விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா, தென் மாவட்டங்களுக்கு வைகை அணை திறக்கப்படல. வட மாவட்டங்களுக்கு காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு மேட்டூர் திறக்கப்படல. கொங்கு பகுதிகள்ல பவானி சாகர் திறப்பதற்கான சாதக சூழல் இல்ல. இந்த அணைகள் திறக்கப்படாதனால நிலத்தடி நீர்வளம் வெகுவா பாதிக்கப்பட்டிருக்கு. வெப்பச்சலன மழையும் பரவலா பதிவாகல. ஸோ, அப்போ ஒட்டுமொத்த தமிழகத்திலயுமே அந்த முதற்கட்ட பாதிப்பு, வறட்சி, ஒரு வெப்பநிலைங்கிற பாதிப்பு இருக்கு. மழைப்பொழிவு பாதிப்பு நவம்பர், டிசம்பர்ல இருக்கும். மீண்டும் அடுத்த ஆண்டு மார்ச் முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்தில மீண்டும் வெப்பநிலை, வெப்ப அலை, வறட்சி பாதிப்பு இருக்கும். ஸோ, அனைத்து மாவட்டங்களுமே பாதிக்கப்படும்னு சொல்லலாம். ஓகே. பெரும்பாலும் நம்ம எல்லாமே பேசுறது என்னன்னா, வெள்ளம் வருமா? அதிகப்படியான மழை வருமா? அப்படின்னு தான். நீங்க சொல்றத பார்த்தா, வெயில்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இப்போ நமக்கு மே மாதம் வெயில் குறையணும். ஆனா, மே இறுதியில குறைஞ்சிரும். இந்த ஆண்டு பார்க்கிறோம் ஜூன், ஜூலைலயும் 40 டிகிரிக்கு மேல வெப்பநிலை பதிவானுச்சு. தொடர்ச்சியான அந்த அதிகப்படியான வெப்பநிலையினால, நமக்கு பயிர்கள்லாம் பெரிதா பாதிக்கப்பட்டிருக்கு. காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல தெற்கு டெல்டால குறுவை நடைபெறல. வடக்கு டெல்டால குறுவை பண்ணியிருந்தாங்க. அவர்களுக்கும் இந்த அதீத வெப்பத்தினால பெரிதாக மகசூல் இல்ல. நிலத்தடி நீர் மட்டம் பார்த்தீங்கன்னா, உப்புத்தன்மை ஏறிடுச்சு. நிறைய இடத்துல வந்து தென்னை மரங்கள் வந்து குருத்து முறிஞ்சு விழுந்துருச்சு. தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்லாம் தென்ன தோப்புக்கு காசு குடுத்து தண்ணீர் வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஈரோடு மாவட்டத்தில மஞ்சள் பயிர்களுக்கு தண்ணீர் இல்லங்கிறாங்க. பருத்தியே பாதிக்கப்பட்டிருக்கு. இயல்பா கோடை காலத்தில வெயில்ல வந்து பருத்தி நல்லா வரும். ஆனா பருத்தியே பாதிக்கப்பட்டிருக்கு. ஏதோ பருத்தி வந்து ஒரு ரூ. 90 போறதுனால அந்த விவசாயிகள் பெரிதா பாதிக்கப்படல. மறுபுறம் பார்த்தீங்கன்னா, மாமரங்கள்லாம் ஒவ்வொரு கிளையா கருக ஆரம்பிக்குது. ஸோ, மிகவும் வந்து பல பாதிப்புகள் வந்து தமிழகத்தின் பல மாவட்டங்கள் உணரத் தொடங்கியிருக்கு. பல மாவட்டங்கள்ல குறிப்பா காவிரி டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிகள்ல 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் குடிநீர் வருது. சென்னையில வெள்ளம் வந்தாலோ, இல்ல வேற எங்கேயோ தென் மாவட்டங்கள்ல வெள்ளம் வந்தா மட்டும் தான் அது பெரிய மழை. இல்லன்னா மழையே இல்ல அப்படின்ற ஒரு ஒரு மனநிலை மக்கள் கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 24 42 மணி நேரம் தான். இவ்ளோ மழை பெஞ்சது. அப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது கம்மியா இருந்தது. ஆனா இப்போ ரொம்ப அதிகமாக போகுது. 3 பாயிண்ட்டுக்கு மேல ஏறப்போகுது அப்படின்னு சொல்றீங்க. இன்னும் அதிகப்படியான மழை வந்தா சென்னை தாங்குமா? சென்னை வந்து அந்த கட்டமைப்பு இருக்கா? ஏன்னா 2015க்கு அப்புறம் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்களா? இல்ல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா 2015 அளவுக்கு மழைப்பொழிவையே நம்மளால ஆமா. எதிர்பார்க்க முடியாது. அதாவது அந்த அந்த மழைப்பொழிவு வந்தாலே சந்திக்க முடியாது. ஓகே. அந்த மாரி தான் இருக்கு கட்டமைப்பு.